வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். பாலாடை செய்கிறதுக்கு 1.5 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்சி ஜாரில் மாற்றி 1.5 கப் பச்சரிசிக்கு 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். நீங்கள் மஞ்சக்கரு சேர்க்குறதா இருந்தால் 1 முட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்செடுத்த மாவை ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட்டு எடுத்துருங்க. கரெக்டா 3 டம்ளர் தண்ணி எடுத்துருங்க. பேன் நல்லா சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மாவு ஊத்துங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 10 செகண்ட்லயே ரெடி ஆயிரும். ரெடி ஆயிருச்சு. பாலாடை செய்யறதுக்கு தேங்காய் பால் எடுக்காம தேங்காவை பச்சரி கூட அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிற வேலை இல்லை. இந்த மெத்தடில் பண்ணிங்கனாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். பாலாடை கூட சாப்பிட்றதுக்கு நான் இன்னைக்கு பீஃப் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.